வீட்டில் இருக்கிற வறுமை போகிறதுக்கு அம்மனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் செய்கிற மகாலட்சுமி பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் முதல்ல 108 சங்கு வாங்கணும். சின்ன சின்னதாக பால் சங்குகள் என்று கேட்டாலே கிடைக்கும். பூஜைக்கு அந்த சங்குகள் கட்டாயமாக தேவை. வாங்கி வந்த சங்குகளை முதல்ல சுத்தமான தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணியில் கொஞ்சமாக பசும்பால் விட்டு அந்த தண்ணியில் இந்த சங்குகளை எல்லாத்தையும் ஒரு முறை போட்டு சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் உங்கள் வீட்டில் பூஜை அறையை அலங்காரம் செஞ்சு விளக்கேற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிறிய பித்தளை சொம்பை எடுத்துக்கோங்க. இந்த சங்கை எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சங்காக எடுத்து அந்த பித்தளை சொம்பில் போடணும். அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம். ஏதாவது ஒரு வரி மந்திரம், அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியின் போற்றிகள் இருக்குது, அந்த போற்றிகளை சொல்லலாம். மந்திரம் சொல்வது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை கூட உச்சரிக்கலாம். 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த சங்கை எல்லாத்தையும் அந்த பித்தளை சொம்பில் போட்டுடணும். மகாலட்சுமியின் பாதங்களில் வச்சுட்டு மகாலட்சுமிக்கு கற்பூர ஆரம்பத்தை காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சுக்கணும். பூஜைக்கு நெய்வேத்தியமாக ஒரு 4 கற்கண்டு வச்சாலே போதும். பூஜையை செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை அந்த சங்கு பூஜையை அறையிலேயே இருக்கணும். வெள்ளிக்கிழமையில் மேலே சொன்ன மகாலட்சுமி சங்கு பூஜையை செஞ்சு வந்தால் உங்கள் வீட்டில் வறுமை நிச்சயமாக இருக்காது. செல்வ செழிப்பு உங்கள் குடும்பத்தில் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். மகாலட்சுமியின் அருளை பெற இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.